ஒரு வேளை உங்க மாமா இந்த கலச பூஜைக்கு வரலன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அதே நீங்களே சொல்லிடுங்க. இதுதானே பெரிய மனுஷத்தானோ? ஏமாவனே, கார்த்தி தம்பியே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. நான் என்ன சொல்லுவேன் சித்தப்பா, இந்த ஊர்ல ராஜா சேதுபதி குடும்பத்தை விட நாம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம். அதனால இந்த கலச பூஜைக்கு ராஜராஜன் வரலன்னா இந்த கலச பூஜையை நான் பண்றேன். இந்த கும்பாபிஷேகத்தையும் நான் முன்னாடி நின்று நடத்தி காட்டுறேன். பிரமாதம் அவனே. என்னங்க இவன் எப்படி சொல்றான்? என் மாமா வரலன்னா தானே? வரலன்னா நீங்களே பண்ணுங்க. என்னப்பா இது? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? சிவனாண்டி தான் ஏதோ விவரம் இல்லாம பேசுறானா? நீங்களும் அவனை போய் கலச பூஜை நடத்த சொல்றீங்க? இது உங்க குடும்ப வழக்கப்படி பாரம்பரியமா நடக்க வேண்டிய பூஜை தம்பி. என் மாமா வரமாட்டாருன்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அவர் கண்டிப்பா வருவார். இந்த கலச பூஜை அவரே முன்ன நின்று நடத்துவாரு. பாப்போம் தம்பி, உங்க நம்பிக்கை ஜெயிக்குதா இல்ல இந்த ஊர் மேல நான் வச்சிருக்கிற அக்கறை ஜெயிக்குதானே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். உன் மாமா வராட்டியும் இல்ல நீயே வராட்டியும் நீ சொன்ன மாதிரி இந்த கலச பூஜையை நான் நடத்தி காட்டுவேன். நான் மாமாவோட வரேன். சித்தப்பா இருங்க வரேன். உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இருக்கிற பகை தெரிஞ்சும் எப்படி எங்க மாமாவை கூப்பிடுறதுக்கு நீ வந்திருப்ப? கலச பூஜை உங்க குடும்ப பிரச்சனை, அது எங்க பிரச்சனை இல்ல. அவரெல்லாம் வரமாட்டாரு, நீ போலாம். சந்திரா, உங்க அக்காவே வாய முடிஞ்சு சும்மா இருக்கா? நீ ஏன் கடந்து குதிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அக்கா பேசுவா, நீ பேசாம இரு. அத்தை, நீங்க சொல்லுங்க, மாமாவை நான் கலச பூஜை கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க கார்த்திக். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அக்கா, நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சந்திரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். நீங்க கார்த்திகோட கோயிலுக்கு போறதுக்கு போய் ரெடி ஆகுங்க. மாப்பிள, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் வெளியே வெயிட் பண்ணேன். சரி. என்னாச்சுக்கா உனக்கு? அவன் தான் மாமாவை கூப்பிடுறான்னா நீயும் அவன் கூப்பிட்ட உடனே மாமாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ற? இங்க என்னதான் நடக்குது? சந்திரா, கொஞ்சம் பொறுமையா இரு. இவளுக்கு என்ன ஆச்சு? ரேவதி கிட்ட கார்த்திக்காக பேசுறா, இப்ப ராஜராஜனை கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வேற சொல்றா. இவ மனசுல என்ன இருக்குன்னு ஒண்ணு புரிஞ்சுக்க முடியலையே. ரேவதி, நீ போய் இந்த வண்டியில உட்காரு. இந்த வண்டியிலயா? அதுவும் இவரு பக்கத்துல எல்லாம் என்னால உட்கார முடியாது. நான் என் அம்மா வண்டியில போறேன். ஏய், ஏங்க, என்னங்க இது? ரேவதிக்கு என்ன ஆச்சு? இப்படி மாறிட்டா? இதுக்கு முன்னாடி எல்லாம் கார்த்தி மேல அவ்வளவு உயிரா இருப்பா. மாலை போடுறப்ப கார்த்தி மாமா வருவாரு. கல்யாண மண்டபத்துல அந்த மருது தாலி கட்ட நேரத்துல கூட கார்த்தி மாமா வருவாரு. என் மாமா வந்து என்ன காப்பாத்துவாருன்னு எப்ப பாரு ஒரே கார்த்தி மாமான்னு சொல்லிட்டே இருப்பாள்ல. ஆனா இப்ப என்னங்க, கார்த்திய பார்த்தாலே எரிஞ்சு விழுறாளே. அவரை பார்த்தாலே இவ மூஞ்ச திருப்பிட்டு போறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. நானும் அதை தான் யோசிக்கிறேன். சகலைய நினைச்சு ரேவதி சந்தோஷம் தான் படுவா. ஏன் இப்பெல்லாம் இப்படி பேசுறான்னு புரியலையே. சரி விடு, இவ பாக்குறா, ஏதாவது நினைக்க போறா. கோவிலுக்காவது கூட வராளே, அது போதும் நமக்கு. வாங்க மாமா. மாப்பிள, போலாமா? போலாம் மாமா.
உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலக்கா. நம்ம அம்மாவை கொண்ட குடும்பத்தோட கலச பூஜைக்கு தான் நீ எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்க. அது உனக்கு புரியுதா? சந்திரா, இந்த சாமுண்டீஸ்வரி எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். உன் அக்காவை நம்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லல சித்தப்பா, கடைசியிலே அவன் தனியாக தான் வந்து நிற்பான்னு. நான் சொன்ன மாதிரியே வந்து நிற்கிறான் பார்த்தீங்கல்ல. என்ன மாமனே இது? நாங்க அப்பவே சொன்னோம்ல சிவனாண்டி, அவங்க பரம்பரை கொடுத்த வாக்க மீறாதுன்னு. இப்ப பாத்தீங்களா, கார்த்தி தம்பி சொன்னபடியே ஐயா ராஜராஜனை நேரா போய் கூட்டு வந்து அவங்க கௌரவத்தை நிரூபிச்சிட்டாரு. இப்ப என்னப்பா சொல்ல போறீங்க? என்ன மௌனே, இத்தனை வருஷ பகையை மறந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி எப்படி இந்த ஆளை அனுப்பி வச்சா? ஒரே அதிசயமாவில் இருக்கு. நம்ம ராஜராஜன் ஐயா குடும்பத்தோட வந்திருக்காருப்பா. சித்தப்பா, இப்படி மொத்த குடும்பமும் எப்படி சித்தப்பா கிளம்பி வர முடியும்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல மௌனே. கோயிலுக்கு போய் கலச பூஜையில உன் மாமா கலந்துக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அதனால நீ இந்த கோயில் விஷயத்தை பத்தி பேசுறத நிறுத்து. நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். இந்த விஷயத்தை பத்தின பேச்சை இனிமே எடுக்காத, புரியுதா? ஆனா அக்கா, சந்திரா, அதான் சொல்றேன்ல, இங்க இருந்து போ. என்ன ஆச்சு இவளுக்கு? அவர் சொன்ன மாதிரி மாமாவை கார்த்தி காப்பாத்தினதுல இருந்து மொத்த குடும்பம் கார்த்தி பக்கம் சாஞ்சிட்ட மாதிரி இவளும் சாஞ்சிட்டாளா? பின்ன எதனால மாமாவை கோயிலுக்கு அனுப்பி வைக்கணும்? இல்ல, சாமுண்டீஸ்வரி மாறிட்டா. இனி நான் தான் கவனமா இருக்கணும். யாரு மாறினாலும் சரி, அந்த கோயில் பூஜை நடக்கவே கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன்.